சாமி. அண்ணிமா இது அவரு தான் ஃபோன்ல லைன்ல இருக்காரு, உங்ககிட்ட பேசணும் அம்மாங்க. ஓ அப்படியா தம்பியா, சரி கொண்டா கொண்டா. ஹலோ. சொல்லுங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கக்கா, நல்லா இருக்கா. நீங்களே எப்படி இருக்கிறீங்க? இங்க எல்லாம் ஒரு குறை இல்ல சாமி, எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம். சரிங்கக்கா, அகிலாவை கொஞ்சம் பாத்துக்கோங்க. அவன் மேல ஏதோ கோவமா இருக்கிறா. நான் இப்போ கொஞ்சம் 10 நாள் வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வர முடியலையே இருக்குது. இன்னும் 2 மாசத்துல கண்டிப்பா வந்துருவாக்கா. அது வரைக்கும் கொஞ்சம் அவளை பாத்துக்கோங்க. கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்தி வைங்க. என் மேல ரொம்ப கோவமா இருக்கிறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி, அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, பார்க்கணும் இருக்குல்ல இந்த நேரத்துல. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கிறாளாட்டு இருக்குது. சரி சரி, நான் பேசிக்கிறேன் விடுங்க. சரிக்கா, நான் எப்படி எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறக்கா. கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நீங்க பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வாங்கக்கா. இந்த ஒரு வாட்டி கூட்டிட்டு போங்க, அடுத்த வாட்டி போறதுக்குள்ள நான் எப்படியாச்சும் வர பாக்குறக்கா. அதுதான் சொல்லிட்டு இருந்தா, உடனே கோச்சுக்கிட்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. போன வேலையை முடிச்சிட்டு சரி அவ்வளவு சீக்கிரம் வர முடியுமா வா சாமி, நான் பாத்துக்கிறேன் விடு. நீ அங்க நினைச்சிட்டு உட்காந்துட்டு இவ்வளவு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காது, நான் பாத்துக்கிறேன். சரிங்கக்கா, அப்படியே மாமா கிட்டே சொல்லிருங்க. சரிக்கா, நான் அவகிட்ட அப்புறமா பேசுறேன். இப்ப வைக்கிறேன். சரி தம்பி, சரி சரி. என்ன நீ சொல்றாரு? அவர் என்ன சொல்லுவார் சாமி? உன்னை நல்லா பாத்துக்கணும் தான் சொல்லுவாரு, வேற என்ன சொல்லுவாரு? அவர் சீக்கிரம் வேலை முடிச்சிட்டு வராராமா, உன்னை வருத்தப்படாம இருக்க சொல்றாரு. இந்த கண்ணு போன இவர் இப்படியே தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் வந்து இங்க 2 மாசம் ஆச்சு, நான் கிளம்புறப்பவே வந்துருவேன்னு சொன்னார் 2 மாசத்துல. இப்ப என்னடானா இன்னும் 2 மாசம் ஆகுங்கிறாரு. எனக்கு கோவமா வருது நீ. சரி சரி விடுதானே, கோவப்படாத, கவலைப்படாத, வந்துருவார். அதெல்லாம் அதான் இப்ப என்கிட்ட பேசியிருக்கிறாருல. அப்புறம் இன்னொரு வாட்டி அவர் இதே மாதிரி சொன்னாருன்னா அப்புறம் நானே கேட்பேன்ல. பாரு இன்னும் 1 மாசத்துல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். நீ விசனப்படாம இரு சரியா? என்னமோ போங்க நீ. சரி விடுதானே, அவருக்கு போன வேலை இன்னும் முடிஞ்சிருக்காதாட்டு இருக்குது. அதனாலதான் இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. வந்துருவார் வந்துருவார் விடு சரியா? நீ அதையெல்லாம் நினைச்சு வாசனை பண்ணிட்டு இருக்காத, போய் சாப்பிடு போ. பரவாயில்ல நீ, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், இப்ப எனக்கு பசிக்கல. என்ன இவ்வளவு பாத்திரம் கிடக்குது, நானும் கழுவிட்டுமா சேர்ந்து? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சாமி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் சாப்பிடு போ, சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடுவோம்ல போ. இல்ல நீ இப்ப எனக்கு சாப்பிடவே தோணல, நீ டென்ஷனா இருக்குது, கோவமா வருது, இப்ப சாப்பிடவே பிடிக்கல எனக்கு. அகிலா குட்டி, இங்கதான் இருக்கிறியா? என்ன சீதா, என்ன பண்ணிட்டு இருக்கிறா? வாங்க மாமா, வாங்க வாங்க, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கிறீங்க. ஏன் சீதா இத்தனை பாத்திரம் தள்ளி போட்டு வச்சிருக்கிற? என் கூட சேர்ந்து கழுவுறதுக்கு தான் காணான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தியா? அதான் கரெக்டா வந்துட்டுனா. அட ஏங்க நீங்க வேற, பாத்திரம் கழுவுறதுக்கு தான் உங்களை கூட்டாமல, அப்படியே கழுவி கொடுக்காத நாடே இல்ல பாரு. இப்பதான் உங்க தங்கச்சி வீட்டுக்கார் ஃபோன் பண்ணியிருந்தாரு, அதான் அந்த தம்பி இப்பதான் பேசினாரு. அதான் வரக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாசம் 2 மாசம் ஆகும், பிள்ளைய பாத்துக்கங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணாரு. இவன் அதையவே நினைச்சு கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறா, சாப்பிடாம கொள்ளாம. அதான் போய் சாப்பிடுன்னா இன்னும் கேட்காம வேண்டாம் பசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறா. அதுக்குதான் சொன்ன நல்ல நேரத்துல வந்திருக்கிறீங்க. அவள் அண்ணாடு தான் பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. ஏங்கண்ணே, என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, சும்மா பசிக்கல அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னா அதுதான் நீ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவரு டெய்லி தானே பேசுறாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. அப்படியே முகமால ஒரே வாட்டமா இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, ஏதோ வருவாருன்னு நினைச்சா இப்போ வரலன்ட்டாரு. அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது, கொஞ்ச நேரம் ஆனா சரியாயிரும்ண்ணா. சரி விடுங்கண்ணா, அதெல்லாம் சரியாயிரு, சீக்கிரமா வந்துருவாரு. நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத. வா, அண்ணன் இருக்கிறாளா? அகிலக்கண்ணே, அண்ணிமா சொல்லுங்க. போசாமி அண்ணனுக்கு அப்படியே சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு அவரையும் சாப்பிட சொல்லு. நீ அப்படியே சாப்பிடு சாமி, சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு சித்த நேரம் படுப்போ. நான் இந்த பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு எல்லாம் இங்க கூட்டி விட்டுட்டு வரேன் போசாமி. சரிங்க அண்ணி, நீங்க சாப்பிடலையா? பாத்திரம் வேணா அப்புறம் கழுவிக்கலாம், நீ வாங்க நீங்களும் சாப்பிடுங்க. இல்ல தானே, நான் சாப்பிட்டா எனக்கு வேற வேலை செய்ய முடியாது. நான் அதெல்லாம் 2 கிளாஸ் காப்பி வச்சு குடிச்சிட்டு தான் கழுவுக்கு வந்தேன். நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க இந்த புள்ளைய கூட்டிட்டு போங்க, அவளும் இன்னும் சாப்பிடாம இருக்கிற, போய் 2 பேரும் சாப்பிடுங்க போங்க. சரி சீதா. ஏன் சீதா, நீ சாப்பிட வேண்டியதுதானே? இல்லல, நான் இப்பதான் காப்பி குடிச்சிட்டு அதே நேத்து சுட்ட வடைங்கெல்லாம் கடந்தது, அது 2 எடுத்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு காப்பி குடிச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறேன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போங்க சாப்பிடுங்க. சரி வாங்கண்ணே, நான் வேற சீக்கிரமா தோட்டத்துக்கு போகணும். சரிங்க, நான் வாங்க சாப்பிட்டு போவீங்களா? அக்கா வாமலரே. என்னக்கா இன்னும் வேலை முடியலையா? இது ஏன் இவ்வளவு பாத்திரம் கிடக்குது? ஆமா மலர், கிடக்குது, என்ன பண்றது? அதான் அங்க ஸ்டூல் இருக்குது பாரு, எடுத்து போட்டு உட்காரு அப்படியே. இதான் முருங்கக்காய் பொரிச்சனாக்கா, கொஞ்சம் நிறையவே பொரிச்சனா, சரி அதான் எடுத்துட்டு வந்தா கொடுத்துட்டு போலான்ட்டு இதான் அகிலாக்கிட்டே கொடுத்துட்டேன். அப்படியா, முருங்கக்காய் எடுத்துட்டு வந்தியா? சரி 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 இருக்கட்டும், நாளைக்கு எதுக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு சமைச்சிட்டேன், நாளைக்கு ஏதாவது பாத்துக்கலாம். ஏன்க்கா சோறெல்லாம் ஆக்கியாச்சா இன்னைக்கு? செஞ்சாச்சு மலர், அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வேற இன்னைக்கு எல்லாம் இருக்குதா, மேல போயிட்டாளுங்க. நாளைக்கு இருக்குதா லீவா என்னன்னு தெரியல. சரி அப்ப காலையில எல்லாம் ஒரே முசுலே செஞ்சுட்டேன். சரியாக்கா, நான் வேற கூட பாத்திரமெல்லாம் கழுவட்டுமா? அது எதுக்கு இவ்வளவு பாத்திரம் சேர்த்து வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மலர், நீ உட்காரு, அங்கேயும் பா செஞ்சுட்டு முறையா வந்திருப்ப. சீத்த நேரத்தில் கழுவிடுவேன் நான். அது வேற நேத்து மேல கழுவாமே போட்டாச்சா, இந்த தீப வைக்கிற அது இதுன்ட்டு எல்லாம் செஞ்சது போற நைட்டும் கழுவல, எல்லாம் அப்படியே தூங்கியாச்சு. காலையில நானே எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு பாரு. அதான் வெடிறது கூட தெரியாம தூங்கிட்டு சலப்புல. அப்புறம் என்ன பண்றது, அதனால பாத்திரத்தை எல்லாம் போட்டுட்டு மிச்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கழுவிக்கலாம் போன்ட்டு விட்டுட்டேன். ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் இருக்குது. எனக்கே எந்திரிக்கவே முடியல. முதல்ல இருட்டா இருக்கிறப்பவே நல்லா எந்திரிச்சுக்குவோம்,
இப்போ 6 மணி ஆனாலும் இருட்டாவே இருக்கிற மாதிரி இருக்குதா, எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது இந்த குளிர்ல. ஆமா, இந்த மாசமே இப்படி இருக்குது, நான் அடுத்த மாசமா இங்க எப்படி இருக்குதோ அப்போ. ஆமாக்கா, பத்தாவதுக்கு இந்த மலைங்க வேற அப்பப்போ வந்து நச நசன்னு இருக்குதா, அதே ஒரு சலுப்பா இருக்குது போங்க. என்னக்கா ஏன் களியை செஞ்சு வச்சிருக்கீங்க? ஏண்டி களிக்கு என்ன, நல்லா தான் இருக்குது, நான் இப்பதானே சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்க, நல்லா தான் இருக்குது, ஆனா எதுக்கத்தான் இது செஞ்சீங்க, வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. ஏண்டி நல்லா தான் இருக்குதுங்கிற அப்புறம் என்ன திங்க வேண்டியதுதானே, ஏன் வேற என்னத்த செய்யணும்? ஏன் நீ வேணா போய் ஏதாவது செஞ்சிருக்க வேண்டியதுதானப்பா? ஆமா, நான் செஞ்ச என்னத்த செய்யறது, உப்புமா தான் செய்யணும். உப்புமா செய்யறேன்னு சொன்னா உங்க பையன் உளுந்தடிச்சு ஓடுவாரு, அப்புறம் நான் எதுக்கு போய் செய்யணும், அதனாலதான் நான் நடுப்பக்கமே போறதே இல்லை. அப்படி தெரியுதுல்ல, அவனுக்கு அது கூட ஒழுங்கா செய்ய வராது, அப்புறம் அவன் ஓடாம என்ன செய்வான்? அது சரி, நான் செய்யற உப்புமாவை கண்டாதான் உளுந்தடிச்சு ஓடுறாரு, நீங்க செஞ்ச களியெல்லாம் சாப்பிட்டுட்டு போனாரா என்ன? இல்லடி, அவன் நேரத்திலே போயிட்டான், என்னமோ 7 மணிக்கே போவான்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் நானே செஞ்சேன். சரி வைங்க, நான் சாயங்காலம் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். என்னது, இந்த களியை சாயங்காலம் வந்து சாப்பிட்றேன்னு சொன்னாரா? ஆமாடி, ஏன் சாயங்காலமானா நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் தயிர் ஊற்றி சாப்பிடலாம், குழம்பு ஊற்றி சாப்பிடலாம், அதெல்லாம் கெட்ட போகுது, அதெல்லாம் நல்லா இருக்கு, என்ற வயலுக்கெல்லாம் பிடிக்கும், அவனால சாப்பிடுவான். அவனுக்கு என்ன இப்போ எதாவது நேரமாகி போச்சு, நான் எங்கே அவசரமா போவான்ட்டு கிளம்பிட்டான், அதனால தான் சாப்பிடாம போயிட்டான். அது சரி, இந்த டொபிக்காரனை பற்றி இந்த கிழவைக்கு இன்னும் தெரியல, அவன் களி செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஓடி இருப்பான். இந்த கிழவை இன்னும் மகனை நம்பிட்டு கிடக்குது. என்னடி முணுமுணுக்குற, தின்னு, பேத்தி கூட சாப்பிட்டா உனக்கு என்ன இறங்க மாட்டேங்குதா? சாப்பிட்றதா, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, சாப்பிட்றேன், வேற என்ன பண்றது, சாப்பிட்டு தான் ஆகணும். ஏங்கத்தா, மாவுக்கு ஒன்றும் இல்லையா வீட்டில்? மாவு இல்லதா, என்ன பண்றது, அரிசி ஊற வைக்கிறேன், வேணா ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டுறியா? அது என்னமோ இன்னைக்கு கரண்ட் இல்லை. ஐயோ, அதெல்லாம் முடியாதத்தா, நானால இங்கே போய் ஆட்ட போறேன், கரண்ட் எல்லாம் அப்புறம் வரட்டும், நாளைக்கு கீழே போய் ஆட்டிக்கலாம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, நான் இதே சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்குது அதெல்லாம். சாப்பிடு, இது கிடைக்காம எத்தனை பேர் இருக்கிறாங்க பட்னியன்னு தெரியுமா உனக்கு? இது கூட இல்லாம எத்தனையோ பேர் சாப்பிடாம கொள்ளாம இருக்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் இருந்து கூட உங்களுக்கெல்லாம் லொல்லு ஜாஸ்தி. ஐயோ அத்தா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்தா, நான் சாப்பிடுவத்தா, அதெல்லாம் அமிர்த மாதிரி இருக்குது. இந்த கிளவி களியை செஞ்சு போட்டு கொல்லாம கொள்ளுதே நம்மள, திங்களனா அதுக்கு வேற வேக்கணா நாய் மேலே பேசி உசுறு எடுக்குது, தின்னுதான் ஆகணும். மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடத்தா? என்னது, அதான் குழம்பெல்லாம் இருக்குது, வெறும் சோறு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். பரவாயில்லையே, கிளவி இன்னைக்கு பூரியெல்லாம் செஞ்சிருக்குது அதிசயமா. சின்னப்புலா, அடியே. என்னத்தா? என்னடி, சாப்பிட்டுட்டே இல்லையா? சாப்பிட்டுட்டு தான் இருக்கிற, என்ன சொல்லுங்க. அது சரி சாப்பிடு, சாப்பிட்டதுக்கு அப்புறமா சொல்றேன், இல்லாட்டி அதுக்குள்ள எதுக்கு சொல்றீங்கன்னு அதுக்கு வேற வம்புக்கு வருவேன். என்னத்தா நீங்க எது சொன்னாலும் நான் கேட்பேன். இன்னைக்கு வேற பாருங்க, பூரி அருமையா செஞ்சிருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிட்டு நீங்க சொல்ற பேச்சு கேட்காம இருந்தா எப்படி? நீங்க என்ன சொன்னாலும் கேட்பத்தா, சொல்லுங்க சீக்கிரமா சொல்லுங்க. உங்க உத்தரவுக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். இந்த வினாத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, தின்னு இன்னும் 2 எடுத்துட்டு வரட்டுமா? இல்லத்தா, நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு போய் மறுபடியும் போட்டுட்டு வந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு இது போதும், மிச்சம் இருந்தா அப்புறமா நான் சுருட்டி சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு சுருட்டி சாப்பிட்றியா? ஓ, உங்களுக்கு அப்படி சொன்னா புரியாது இல்ல. சாப்பிட்டுட்டு அப்புறமா மிச்சம் இருக்கிற பூரியை நல்லா சுத்தி டோப்ல வச்சுக்குவத்த. நான் எங்கேயாச்சும் வழியில நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டே போவேன், அதுக்கு தான் அப்படி சொன்னேன். என்னமோ நீ எப்படி தின்றியா, தின்னு. பரவாயில்லத்தான், நல்ல புஷ் புஷ் தான் செஞ்சிருக்கீங்களா. நல்லா இருக்குது. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், இதெல்லாம் எனக்கு ஆகாது. சரின்ற வாரம் கேட்டான் தான் செஞ்சேன். நானும் ஒரு அடசல் இட்லி போட்டு 4 இட்லி சாப்பிட்டேன்டி. உனக்கு ஏதாவது இட்லி வேணுமா? இட்லி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்தா, எனக்கு பூரியே போதும். இட்லி கடந்தா நீங்க மத்தியானத்துக்கு வச்சு சாப்பிடுங்க. அப்பா, எப்படியும் நல்லா சாப்பிட்டாச்சத்த, நல்ல வயிற்று நிறைஞ்சிருச்சு. என்னமோ சொல்ல வந்தீங்க, என்ன சொல்லுங்க இப்போ? சொல்றேன். இப்ப சாப்பிட்டதுல இருக்கிற வேகம் எல்லா கறிக்கிலும் இருக்கும், புரியுதா? ஆனா என்ன விஷயம்னு சொல்லுங்கத்தா. மேட்ரு சொல்லாம நீங்க வாட்டுக்கு இழுத்துட்டே இருக்கிறீங்க. அப்படி என்னத்த சொல்ல போறீங்க? ஏதாவது ரேஷன் கடைக்கு ஏதாவது போகணுமா? அதெல்லாம் உனக்கு வேண்டாடி, அந்த வேலையெல்லாம் நான் போன வாரமே சென்ட்ராஸ் கிட்ட சொல்லி அவங்க கூடயே போய் வண்டியிலே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்க கூட சொல்லி மாரடிக்க முடியாதுன்ட்டு அந்த வேலையெல்லாம் நானே பார்த்துட்டேன். வேற என்ன சொல்ல போறீங்க? ஏத்தா, வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? கடைக்கு ஏதாவது போகணுமா? ஆமா, நீ கடைக்கு போய் அப்படியே வாங்கி தள்ளிட்டு அடுத்த வேலையை பாப்ப பாரு. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சிருவாய்வா. ஏங்கத்தா, நான் தானே வாங்கிட்டு வரேன். நீங்க சொல்றீங்க, நான் வாங்கிட்டு வந்து தர்றேன். அதான் நான் சொல்ல, நீ எந்த வேலை தான் செஞ்சிருக்கிற? திங்கிறது ஒன்றை தவிர பாக்கி எல்லா வேலையும் நான் சொல்லி தானே செய்யணும். அது ஒன்று 10 வாட்டி சொல்லணும், அப்ப கூட செஞ்சுவியா இல்லையான்னு தெரியாது. சரிங்கத்தா, இப்போ என்ன செய்யணும்னு அது மட்டும் சொல்லுங்களேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், எந்திரிச்சு வா சொல்ற. ஒன்றும் செய்ய வேண்டாம், எந்திரிச்சு வரதான். அடி வா. இந்த கிளவி எந்த வீட்டு போடுறதுக்கு இப்படி நம்மள வாவான்னு கூப்பிடுதுன்னு தெரியலையே. சரி, போய் பார்க்கலாம். அடியே சின்னப்புள்ள, இங்க பாரு என்ன இருக்குதுன்னு. என்ன இருக்குது? இது எதுக்கு இப்படி லைன் அடிக்க வச்சிருக்கீங்க? நம்ம ஆட்டுக்கல் அம்மிக்கல் அது என்னமோ ஒன்றுடைய வேற என்னெல்லாம் இருக்குது? எதுக்கு? ஆமா, ஏங்கத்தா, எதுக்கு இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க? ஏதாவது அரைக்கணுமா? ஐயோ, என்னால முடியாத அரைக்கிறக்கலா, அதான் மிக்சி கிரைண்டர்லாம் இருக்குதுல்ல, அதில் போட்டு ஆட்டுங்க, அரைங்க. ஆட்டை கிட்ட சொல்லிடாதீங்க, எனக்கு கையால் புண்ணான மாதிரி இருக்கும். ஏண்டி அப்படி சொல்றேன்? அப்புறம் ஆட்டாம என்ன பண்ண போற? ஐயோ அத்தா ப்ளீஸ் அத்தா, இன்னைக்கு மட்டும் ஆட்ட சொல்லிடாதீங்க அத்தா. நல்ல சாப்பாடு பூரி எனக்கு பிடிச்ச பூரியா செஞ்சு போட்டுக்கிறீங்க. நான் சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சேன். நீங்க பாட்டுக்கு இப்போ மாவாட்டு மசாலா வாட்டுன்னு எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க அத்தா. இன்னைக்கு விட்டுருங்க அத்தா, நாளைக்கு கீழே வேணா ஏதாவது பண்ணி தரேன். இன்னைக்கெல்லாம் ஆட்ட வேண்டாம் அத்தா, ப்ளீஸ் அத்தா, சொன்னா கேளுங்களேன்.
அது ஏன் இப்படி பயப்படுறா? வேலை செய்யணும்னு இப்படி பதட்டப்படுறா? அதால இன்னைக்கெல்லாம் நீ ஒன்றும் ஆட்ட வேண்டாம். அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குது. அப்ப இன்னைக்கெல்லாம் ஒன்றும் ஆட்ட வேண்டாம்ல. சூப்பர் அத்தை சூப்பர். சரிங்க அத்தை, சரி நான் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரியா? நீங்க போய் கொஞ்ச நேரம் படுப்பீங்களா? படுங்க போங்க. பாவம் எனக்காக பூரியெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிறீங்க. கை காலெல்லாம் வலிக்கும். போய் சித்த நேரம் ரெஸ்ட் எடுங்க அத்தை, போங்க. ரொம்ப தாண்டி அக்கறை உனக்கு. நான் ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம நீ வாட்டு கொண்டு சொல்லிட்டு பேசிட்டு கிடக்குற. நீங்க என்ன சொல்ல வர போறீங்க? அதான் ஒன்றும் இல்லையே. ஏதோ கடைக்கு போகணுமான்னு கேட்டா அதுவும் இல்லை. நீங்க ரேஷன் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்கிறீங்க. அப்புறம் வீட்டில் இன்னும் வேலை எல்லாம் ஒன்றும் இல்லையே, எல்லாம் செஞ்சாச்சே. அப்புறம் என்ன? யார்டி சொன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு? நான் சொன்னேனா வேலை அவ்வளவுதான், நீ வெளியே போன்னு சொன்னா அவனையே. ஆமா ஏங்க அத்தா, என்னைக்கு தான் நீங்க வெளியே போய் ஜாலியாக இருக்கிற கூடுறீங்க? எப்போ பார்த்தாலும் போக வேண்டாம் தானே தடுத்து நிறுத்துவீங்க எதையாவது சொல்லிட்டு. ஆமா, அப்படியே நான் சொன்னதை வேஸ்ட் கேட்டு வடக்கு வீட்டுல இருக்கிறா. அடியே நீ எங்க போ, என்னமா பண்ண? இத இந்த கல்லெல்லாம் நல்லா சுத்த பத்தமா எல்லாம் கழுவி எடுத்துட்டு அப்புறமா போ. எனது கழுவணுமா? எதுக்கு அத்தா இப்போ போய் கழுவு சொல்றீங்க? அதான் ஆட்டுறதால ஒன்றும் இல்லையே, அப்புறம் எது கழுவிட்டு கிடக்குவோன்னு. இப்ப ஆட்டுறதுக்கு இல்லதாண்டி, ஆனா நாளை பின்ன ஆட்டணும்ல. அதுக்காக தான் சொன்னேன் இதெல்லாம் நல்லா சுத்தமா கழுவி எடுன்னு. ஆட்டுற நேரத்துல வந்து கழுவு சொன்னா அதுக்கே நீ மணி கணக்கா பண்ணுவ. அதுக்கு தான் இப்ப எல்லாம் கழுவி எடுன்னு. ஏங்க அத்தா, அதுக்கு தான் மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் வச்சிருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம் போட்டு ஆட்டிட்டு கிடக்கணுங்கிறீங்க? ஏங்க அத்தா நீங்க? ஏண்டி அதெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதா? நீ சொல்லி எனக்கு தெரியணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ஆட்டுற அவசரத்துக்கு ஏதாவது ஆட்டுறதுக்கு வைக்கிறதுக்குதா? அதுவா ரொம்ப நாளா கழுவாமையே கிடக்குது. எல்லாம் சுத்த பத்தமா கழுவி எடு. ஒரு நாள் பதவியா இருக்கும்ல. அது சரிதான், அப்ப கழுவிக்கலாம். இப்ப கழுவி வச்சாலும் மறுபடியும் மண்ணுக்கு இன்னும் உழுக்கத்தா? இப்ப கழுவுடி, எனக்கு தெரியாதா எப்ப எதை செய்யணும்னு? அத்தா என்ன அத்தா? கழுவு பாரு, பக்கெட் எல்லாம் தண்ணி குடிச்சு வச்சிருக்கேன். பத்தலன்னா அத பைப்ல தண்ணி வந்துட்டு இருக்குதுல்ல, போய் 2 பக்கெட் குடிச்சிட்டு வந்து நல்லா சுத்தமா எல்லா கழுவி எடு. ஒரு வேலை சொன்னா எப்படி மொட பண்றா பாரு. நான் போய் சித்த நேரம் படுக்கிறேன். எந்திரிச்சு வரும்போது கல்லெல்லாம் பழிச்சிட்டு இருக்கோம். அத்தா அத்தா பாரு, கூப்பிட இந்த கிளவி எப்படி போகுதுன்னு. இதையெல்லாம் வேற நான் கழுவி வைக்கணுமாமா. ஏற்கனவே அது நல்லா தானே இருக்குது. சும்மா கழுவுண்டு இதுக்கு வேற வேலையே இல்லை. என்னமே இப்போ ஆடுற மாதிரி இதை வேற கழுவி வைக்கணுமாமா. ஏ சின்னப்புலா, அடியே சின்னப்புலா. வாடி வா. ஏண்டி இப்படி நின்னுட்டு இருக்கற? ஆடி போடி, நானே என்ன பண்றேன்னு தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி என்னடி யோசனை பண்ற நீ? அது ஏண்டி கேட்குற? எங்க அத்தை டாச்சல் தாங்க முடியலடி. என்னமோ இப்போ அரைக்கிற மாதிரி இந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல் இந்த இருக்கிற எல்லா கழுவுன்ட்டு தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு அது வேற ஆட்டு சொல்லிட்டு போகுதுடி. எதுக்கு சின்னப்புல இப்ப கழுவுவானே? ஆட்டப்ப கழுவுன பத்தாதா? உங்க அத்தைக்கு என்ன மூளையில குழம்பு போச்சா? அது வேணும்னே பண்ணதுன்னு நினைக்கிறேன்டி. என்ன ஏதாவது வேலை வாங்குவோம்னு நினைச்சிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிற வெறுப்பேற்றிட்டு. பாட்டா அப்படிதான் தெரியுது. பாரு நல்லா தானே இருக்குது. இதை போய் சும்மா கழுவுன்னு இருக்குது. அதில் எப்பவுமே லாண்டதும் இல்லடி. அது என்னைக்காச்சும் தான் ஒரு நாள் காட்டும். அதுக்கு போய் கழுவுங்குது. வேணும்னா என்ன பழி வாங்குதுடி. சரி விடு சின்னப்புல, இது ஒரு வேலையா? என்னடி சொல்ற? அப்புறம் இது வேலை இல்லையா? இதை கழுவுறது அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? தெரியுடி எனக்கு. நீ எதுக்கு நல்லா சும்மா கழுவிட்டு போறியா? அதான் தண்ணி பக்கெட்ல இருக்குதுல்ல, எல்லாத்தையும் கொஞ்சம் தொளிச்சு விட்டுட்டு வா போலாம். என்னடி சொல்ற? தொளிச்சு விட்றதா? அட ஆமா சின்னப்புல, அப்புறம் வேற என்ன பண்றது? எல்லா கல்லையும் வாசல் தொளிக்கிற மாதிரி நாள் அப்படியே சும்மா தொளிச்சு விட்டு கழுவுன மாதிரி ஆயிரும். வா போயிடலாம். சூப்பர் டி நிலா, சூப்பர். நீ சொல்றது கரெக்ட் தான். எங்கள் அப்பா கிட்டே எல்லாம் இப்படி தாண்டி பண்ணுவானே. சரி இரு, இந்த கல்லில் சும்மா லைட்டை தொடச்சு விட்டுட்டு பக்கெட் கொண்டு போய் அங்கே போட்டுட்டு வரலாம். இங்கே இருந்தாலே ஒரே டிப்ரெஷன் ஆகுது இந்த கிளவினால. காலையிலேயே நினைச்சேன் நல்ல பூரி செஞ்சு போடுதேன்னு. அப்பவே கொஞ்சம் கொடி தட்டுச்சு. என்னடி பொஸ்கு உட்காண்டா? வாடி வாடி. காலையில் சாப்பிட்டதுலேருந்து இந்த கிளவி உட்காரக்கே உள்ளடி. அதை செய்ய இதை செய்யன்னு. ஆமாடி சின்னப்புல, எங்க வீட்டுல அப்படிதாண்டி நடக்குது. எனக்கு என்னமோ உங்க அத்தையும் எங்க அத்தையும் சேர்ந்து பிளான் பண்ணி நம்மள ஏதோ பழி வாங்குற மாதிரியே தோணுது சின்னப்புல. நீ சொல்றது சரிதாண்டி நிலா. இருந்தாலும் இருக்கும் இந்த கிழவிங்க. நான் இப்பெல்லாம் அடிக்கடி ரொம்ப பேசிக்கிறாங்கடி. தெரியுமா உனக்கு? எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அங்கே திணையில இங்கே திணையிலான்ட்டு. நானும் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கிற. கொஞ்ச நாள் அங்கங்கே உட்காந்துட்டே நான் பேசிட்டே தான் கிடக்குறாங்க. ஆமா சின்னப்புல, ஒண்ணு இல்லாட்டி எங்க அத்தை உங்க வீட்டுக்கு வந்துருது, இல்லாட்டி உங்க அத்தை எங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்குது. நம்ம வீட்டுல இருக்கிறது இல்லையே, அதிகமா வெளியே வந்துடுறோமா? இவங்க 2 பேரும் நல்லா நம்மளை பத்தி நான் பேசிட்டு இருப்பாங்க போலடி. 2 பேரும் ஒரே மாதிரி தான் பண்றாங்க வர. அப்ப பேசி வச்சதே என்னமோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான். சந்தேகமா தான் இருக்கு எனக்கும். சின்னப்புல வண்ணி வராங்கடி. என்ன சின்னப்புல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கற? என் வீட்ல வேலையில இல்லையா? அதெல்லாம் முடிஞ்சுதான். நீ செஞ்சுட்டு தான் வந்தேன். நீங்க எங்க போயிட்டு வரீங்க? தோட்டத்துக்கா? ஆமா சின்னப்புல, இந்த மாடை கொண்டு போய் கட்டிட்டு வந்தேன். ஏன் அந்த பையன் தானே போவான், அந்த பாபு. அவன் தான் இப்பெல்லாம் போய் கட்டிட்டு வரான். நீங்க எதுக்கு போறீங்க? இல்ல சின்னப்புல, அவனுக்கு இன்னைக்கு வேற ஒரு வேலை கொடுத்துருக்கேன். அதனால தான் நான் மாடு கட்டிட்டு போறக்கு வந்தேன். அப்படியா? என்ன காளிமக்கா, புது மருமகள் என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ வீட்ல தான் இருந்தா நிலா. வீட்டு வேலையெல்லாம் தெரியுதாக்கா அந்த பிள்ளைக்கு? எல்லாம் செய்யறாளா? ஏனமா போ, உங்களை விட மோசமா இருக்கறா. தேவையாடி உனக்கு இது? தேவையாங்கிற? அடி நான் ஏதோ யதார்த்தமாக கேட்டேன். உங்க அண்ணிக்கு இருந்தால் குசும்பு ஜாஸ்திடி. சரி சின்னப்புல, நான் வரேன். வீடியோல பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.